இந்த வீடியோ நம்ம ஹாஸ்டல் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருக்க போகுது. தமிழ் இப்போ வரைக்குமே யாருமே பண்ணாத ஒரு கான்செப்ட். அதாவது நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க ஃபிலிம் கரியரில் நிறைய ஹேர்ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க ட்ரை பண்ண ஹேர்ஸ்டைலில் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு எந்த ஹேர்ஸ்டைல் செட் ஆகுமோ அதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது மூலமாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் மாதிரியே நீங்களும் வந்து ஈஸியாக ஹேர்ஸ்டைல் செட் பண்ணலாம். சரி வாங்க பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் இன்னுமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். அது பர்சனல் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் தடவை சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சரண் ஃபேமிலியில் ஜாயின் ஆகிக்கோங்க. சரி வாங்க பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஹேர்ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தில் விஜய் சாரோட ஹேர்ஸ்டைல், வாத்தி ஹேர்ஸ்டைல்னு கூட சொல்லலாம். இந்த ஹேர்ஸ்டைல் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம பசங்க நிறைய பேருக்குமே இந்த ஹேர்ஸ்டைல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் வந்து பிரதர் இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு என்கிட்ட அதிகமாக கேட்டிருந்தாங்க. நம்ம விஜய் சார் துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் அவரோட ஹேர்ஸ்டைல் எல்லா படத்துலையுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நல்லா இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியுமே நல்லா இருந்துச்சு. பட் துப்பாக்கிக்கு அப்புறம் வந்து ரொம்பவே கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அக்ரி பண்ணுறீங்கள்ல? சரி, இப்போ மாஸ்டர் ஹேர்ஸ்டைல் பார்த்துடலாம். இந்த ஹேர்ஸ்டைல் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒன்றுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைடில் ஃபேட் பண்ணக்கூடாது. இது எனக்கு ஃபோட்டோ பார்த்தாலே தெரியுதுன்ட்டு நீங்கள் நினைக்கிறது புரியுது. சைடில் வந்து ஃபேட் பண்ணாமல் ஒரு மீடியம் லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேயும் வந்து ஷார்ட்டும் இல்லாமல் மீடியமில் இல்லாமல் ஒரு மிடில் லெவலில், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2.5 இன்ச்சுக்கு விட்டு கட் பண்ண சொல்லிடுங்க. ஸோ இந்த லெவலுக்கு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நார்மலாக மேலே தூக்கி சீவினாலுமே நல்லாயிருக்கும். பட் அப்படி நார்மலாக நீங்கள் மேலே தூக்கி சீவினீங்கன்னா விஜய் சாரோட ஹேர் ஸ்டைல் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. அந்த மாஸ்டர் லுக் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. நீங்கள் நார்மலாக மேலே தூக்கி சீவிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் வேக்ஸை வச்சு கீழே இழுத்து விட்டுருங்க. இந்த பிக்கில் இருக்கிற மாதிரி கீழே கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேயுமே கொஞ்சம் களைச்சி விட்டுருங்க. நீங்கள் மாஸ்டர் லுக்கை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இந்த ஹேர் ஸ்டைலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல். இதை வந்து நீங்கள் நார்மலாக செட் பண்ணிங்கன்னா கேஷுவலாக, நம்ம அதை களைச்சி விட்டனால மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல், ஒரு கேஷுவல் மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல்னு சொல்லலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரவுண்ட் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் மெஸ்ஸியாகவும் வைக்கலாம், அப்படி இல்லை நார்மலாக நீங்கள் ஹேர் பேக்ஸை வச்சு தூக்கி செய்வீங்கன்னா அந்த லுக்குமே வந்து ஒரு டீசெண்டான கேஷுவல் லுக்கில் இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வச்சிங்கன்னா 2 டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் guys. இது ரொம்பவே ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல் அண்ட் ரொம்பவே ஸ்டைலாக இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைல்னு சொல்லலாம். அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் மாரி மூவியில் ட்ரை பண்ணியிருக்கிற ஹேர் ஸ்டைல். தனுஷ் சார் நிறைய படத்தில் நல்லா ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாங்க. எதுக்கு ப்ரோ மாரியை சூஸ் பண்ணின்னு கேட்டிங்கன்னா, பர்சனலாக மாரி ஒரு கிளாசிக்கான ஹேர் ஸ்டைல். தனுஷோட ஹேர் ஸ்டைலில் ரொம்பவே பேசப்பட்ட ஹேர் ஸ்டைல்னாலுமே அது மாரி படத்தில் அவர் வச்சிருக்கிற ஹேர் ஸ்டைல் தான். இந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த ஹேர் ஸ்டைல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பார்ட் ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைல் சின்ன வயசில் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ண ஒரு ஹேர் ஸ்டைல் தான். அதாவது நேரி எடுத்து நம்ம அம்மா சீவி விடுவாங்கள்ல, அதே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சைட் பார்ட் ஹேர் ஸ்டைல் நார்மலாக நம்ம நேரி எடுத்து நல்லா வலிச்சு செய்வது பேர் சைட் பார்ட் ஹேர் ஸ்டைல். பட் இது வந்து கொஞ்சம் வால்யூமேட்டிக், அதாவது வால்யூம் இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி செட் பண்ணணும்னா ரொம்பவே ஈஸியான ஒன்று தாங்க. சைடில் வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹேர் அதிகமாக இல்லாத மாதிரி ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் தெரியாத மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்கின் தெரிஞ்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் மேலே டாப் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு விட்டு வெட்ட சொல்லிடுங்க. பேக்கில் கொஞ்சமாக கம்மி பண்ண சொல்லிடுங்க. அதாவது இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் பார்பர் கிட்ட காமிச்சாலே ஈஸியாக செட் பண்ணி விட்டுருப்பாங்க. பிகாஸ் சின்ன வயசுலலாம் அவங்க இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து அதிகமாக செட் பண்ணி பழகியிருப்பாங்க. அதனால் வந்து ஈஸியாக நமக்கும் வச்சு விட்டுருவாங்க. ஹேர் கட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வால்யூம் கொடுத்து தூக்கி சீவணும். ரவுண்ட் ப்ரஷ் இருக்கும்ல, அதை வச்சு மேலே வால்யூம் கொடுத்து தூக்கி சீவினீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் செட் பண்ணிடலாம். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு உங்களுக்கு வேக்ஸ் வச்சு செட் பண்ண பர்ஃபெக்டான ஹோல்டு கொடுக்கும். வேக்ஸ் இல்லாமல் செட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நிற்காது. உங்களுக்கு வந்து கிளாஸியான லுக் பிடிக்கணும்னா மஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் வரும். அண்ட் உங்களுக்கு பியர்ட் இருந்தாலுமே சரி இல்லைனாலுமே சரி இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க guys. அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் சார் மாஃபியா படத்தில் ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருப்பாரு. அருண் விஜய் சார் ஹேர் ஸ்டைல் கிங்னு சொல்லலாம். இந்த பேரை வந்து நான் தான் கொடுத்துருக்கேன். காரணம் அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து எல்லா படத்துலையுமே வேற லெவலில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எண்ணெய் எறிந்தாலிருந்து அவரோட ஹேர் ஸ்டைலை பாருங்களேன். எல்லா படத்துலையுமே நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் யாருமே ட்ரை பண்ணாத புது ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ மாஃபியா படத்தில் நிறைய பேர் வந்து ஒரு பாட்டு பிடிச்சா வந்து படத்துக்கு போவாங்க. பட் நான் அவரோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சனால அந்த படம் போய் ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். அந்த படத்தில் அவரோட ஹேர் ஸ்டைல் வேறு லெவலில் இருக்கும். அந்த ஹேர் ஸ்டைலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீக் பாம் பவுடர், அப்படி இல்லைனா மாடர்ன் பாம் பவுடர்னு சொல்லலாம். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து சைடில் ஃபேட் பண்ணணும். ஒரு 2 mm போட்டு ஃபேட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கின் தெரியாத மாதிரி லைட்டாக தெரிகிற மாதிரி ஃபேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே டாப் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸ்க்கு விட்டு கட் பண்ணிவிட்டு போக பேக்கில் போக கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே போக சொல்லிடுங்க. ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்னிங் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணால் தான் இந்த டெக்ஸ்டரும் கிடைக்கும், இந்த ஒரு ஹோல்டு
ரிசல்ட்டுமே கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சுட்டு வேக்ஸை வச்சு அண்ட் ஹேர் ஸ்ப்ரேயை வச்சு செட் பண்ணி முடிச்சிருங்க. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஒருவேளை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும், ஹேருக்கு நிறைய ஸ்பின் பண்ணுவேன், என்னால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும் நினச்சா மட்டுமே வந்து இந்த ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க கைஸ். அடுத்த ஹேர் ஸ்டைலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் இப்போ வரைக்கும் சொன்ன ஹேர் ஸ்டைல் அதுக்கப்புறம் சொல்ல போகிற ஹேர் ஸ்டைல் எல்லாமே நீங்கள் செட் பண்ணணும்னா உங்ககிட்ட வேக்ஸ் ஒன்று இருக்கணும். வேக்ஸை பற்றி தான் பேச போகிறோம், நீங்கள் நினைக்கிறது தெரியுது. ஆமாம், வேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பசங்க என்கிட்ட கேட்குறது, பிரதர் எனக்கு வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு நல்லா கொடுக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது, இது மாதிரி வேக்ஸ் எதாவது சஜஸ்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரேவ்ஸ் பிராண்ட்லேருந்து நமக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ப்ரீஸ்டலர் ஒன்று ஹேர் வேக்ஸ் ஒன்று சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் நிறைய டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இந்த ஹேர் வேக்ஸ் எதனால் வாங்கணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஹேர் வேக்ஸில் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சல்பேட், பேரபன் இது மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் கிடையாது. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷியா பட்டர், பீஸ் வேக்ஸ், எஸ்எம்ஏ ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், பெப்பர்மெண்ட் ஆயில் இது மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. இவங்க தெளிவாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஹோல்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. சரி, இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா டவலை வச்சு லைட்டாக ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஹேர் ட்ரையர் வச்சு ட்ரை பண்ண போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ப்ரீஸ்டலர் எடுத்து உங்கள் கையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த ப்ரீஸ்டலர் வந்து ஹீட் ப்ரொடக்ஷனாகவும் ஆக்ட் ஆகும். அதாவது ஹீட்லேருந்து நம்மளோட ஹேர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி ஒரு ஹோல்டு கொடுக்கறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு நல்ல ஹோல்டு கிடைக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மேட் பேஸ்ட்டை கொஞ்சமாக கையில் எடுத்து கை ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹேரில் செட் பண்ணிக்கோங்க. இதோட ஹோல்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நம்புகிறேன். இந்த 2 ப்ராடக்ட்டுமே கண்டிப்பாக வாங்கணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை என்னால் ஒன்று மட்டும் தான் வாங்க முடியும்னா நீங்கள் ஹேர் வேக்ஸ் மட்டுமே ட்ரை பண்ணலாம், அதுவுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் கேட்குற ஒன்று, பிரதர் டெய்லியுமே ஹேர் வேக்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. டெய்லியுமே எந்த ஒரு ஹேர் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டெய்லியுமே ஹேர் வேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஓவர் நடக்கும், தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் எப்போவாது வெளியே போகும்போது மட்டும் ஹேர் வேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான பிளேஸ்க்கு போகும்போது, ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த மாதிரி டைமில் மட்டும் ஹேர் வேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. போயிட்டு வந்த உடனே ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போயிருங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கணும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டான படத்தில் வந்து விக்ரம் சார் வந்து அண்டர் கட் ட்ரை பண்ணியிருப்பார். அண்டர் கட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச அண்ட் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹேர் கட். இந்த ஹேர் ஸ்டைலை செட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒன்று. விக்ரம் சார் இதை எப்படி செட் பண்ணியிருப்பாருங்கிறத பார்த்துலாம். இவர் வந்து ஹை ஃபேட் பண்ணியிருக்காரு, சைடில் ஃபுல்லாகவே ஃபேட் பண்ணிட்டாரு அண்ட் பியர்டுக்கு அது மேட்ச் ஆகுது, அவரோட கலருக்குமே அது வந்து செட் ஆகுதுன்னு சொல்லலாம். மேலே வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு விட்டுட்டு, அதாவது அண்டர் கட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈவனாக மெயின்டைன் பண்ணால் போதும். ஃப்ரண்ட்லேருந்து அந்த பேக் ஏரியா வரைக்குமே ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து பாக்ஸ் கட்னு கூட சொல்லுவாங்க. ஒரு வேளை உங்களுக்கு பியர்ட்லாம் கிடையாது பிரதர், எனக்கு ஹை ஃபேட்லாம் பண்ணால் நல்லா இருக்காது, மோஸ்ட்லி நம்ம ஊரில் வந்து ஹை ஃபேட்லாம் பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது, ஸோ ஹை ஃபேட்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிட் ஃபேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு காப்பான் மூவியில் வந்து நம்ம சூர்யா சார் ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அந்த லுக்குமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து மிட் ஃபேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த அண்டர் கட் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் முஸ்டாச் வந்து சூர்யா சார் மாதிரி இந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணால் இந்த லுக் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அண்டர் கட் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருக்குமே வந்து செட் ஆகும். எல்லா ஃபேஸ் கட்டுமே வந்து அண்டர் கட் வந்து ஈஸியாக செட் ஆகும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் செக்ஸியாக இருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் சூரரை போட்டில் ட்ரை பண்ணியிருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைல் பஸ்கட். பஸ்கட் வந்து நம்ம தமிழ் ஆக்டர்ஸில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி யாருமே ட்ரை பண்ணது கிடையாது. உங்களுக்கு ஒரு வேளை யாராவது பஸ்கட் பண்ணவங்க தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பஸ்கட் சூர்யா சாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஜிம்முக்கு போகிற பர்சன், பாடியெல்லாம் ரொம்பவே ஃபிட்டாக அண்ட் ரொம்பவே ஆஸ்தட்டிக்காக மெயின்டைன் பண்ணுற பர்சனாக இருந்தால் மஸ்ட்டு வந்து பஸ்கட் உங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பஸ்கட்டில் சூர்யா சாரோட பிக்ஸை பாருங்கள், எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கார். ஸோ நீங்களும் வந்து பஸ்கட் பண்ணலாம் நல்லா இருக்காதுன்னு யோசிக்காமல் பஸ்கட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஜிம்முக்கு போகிற பர்சன், ஜிம் காயாக இருந்தால் மஸ்ட் வந்து இந்த ஹேர் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே செக்ஸியாகவும் ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் இருக்கும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் சொன்ன ஹேர் ஸ்டைலில் எந்த ஆக்டரோட ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோ இல்லைனா வேறு ஏதாவது நல்ல ஹேர் ஸ்டைல் நான் மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் நீங்கள் என்ன மூவியில் எந்த ஆக்டர் வந்து ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் தடவை நம்ம சேனலில் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பாய் பிரதர்ஸ்.